கடந்த காலத்தில் எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து வழக்கமாக இருந்திருக்கும். வழக்கமாக நாங்கள் ஒரு செய்கிற விஷயமா இருந்திருக்கும். பட் இப்போ நாங்கள் அதை செய்கிற ஒரு விஷயமாக இருக்காது. அப்போ கடந்த காலத்தில் அந்த விஷயத்தை செய்திருப்போம், இப்போ நாங்கள் அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். இப்போ கடந்த காலத்தில் செய்த விஷயங்களை நாங்கள் இப்போ ஒருத்தருக்கு சொல்லணும் அல்லது நாங்கள் ரிட்டனில் எழுதணும். அப்போ எப்படி நாங்கள் அதை மெசேஜாக கன்வே பண்ணுறது இங்கிலீஷில், அதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். சரி, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் கிரிக்கெட் விளையாடுவது வழக்கம். ഇതിൻ്റെ അർത്ഥം ഇപ്പം ഞാൻ വിളിയാറുന്നില്ല, ഞാൻ മുന്നം വിളിയാറുவது என்று அர்த்தம். முன்ன நான் கிரிக்கெட் விளையாடுறது வழக்கம் என்று அர்த்தம். சரி, அது மட்டும் இல்லை, நான் டிஷர்ட் அணிவது வழக்கம், நான் ஆங்கிலத்தில் பேசுவது வழக்கம். வழக்கம் என்றால் இது முன்பு இருந்தது இப்போ இல்லைன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியான விஷயங்களை இங்கிலீஷில் எப்படி நாங்கள் கன்வே பண்ணலாம் மெசேஜா. ஸோ அதுதான் இன்றைக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு ஒரு சிம்பிளான பேட்டர்ன் ஒன்று சொல்லித்தரேன். பேட்டர்னில் நீங்கள் மைண்டில் போட்டுக்கொள்ளுங்க. அந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு சிம்பிளாக நீங்கள் சென்டென்சஸை கிரியேட் பண்ணி பேசுங்க. சரிதானே, மிக இலகுவாக இருக்கும். சரி, இப்போ என்ன பேட்டர்ன் நாங்கள் பார்க்க போகிறோம்னா யூஸ் டு. இந்த யூஸ் டு என்ற விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த யூஸ் டுக்கு நான் ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லித்தரேன். சப்ஜெக்ட் முன்னுக்கு போட்டுக்கொள்ளும். சப்ஜெக்ட் எப்படி வர போகுதுன்னா, இப்போ நான் ஐ என்ற சப்ஜெக்டை வச்சுக்கொண்டு சொன்னால் ஐ யூஸ் டு ப்ளஸ் அங்கால ஒரு வேர்பை பயன்படுத்துங்க. சரிதானே, ஐ யூஸ் டு ப்ளஸ் வேர்ப், வி யூஸ் டு ப்ளஸ் வேர்ப், தே யூஸ் டு ப்ளஸ் வேர்ப், ரைட், யூ யூஸ் டு ப்ளஸ் வேர்ப், he used to plus verb, she used to plus verb, right, it used to plus verb, Kannan used to plus verb, விளங்குதானே, teachers used to plus verb, right, father used to plus verb. இப்படி நீங்கள் பேட்டர்னை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஈஸி தானே. இந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நீங்கள் சிம்பிளாக என்ன செய்யலாம்னு சொன்னால் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி பேசலாம். எப்படி அதை பேசலாம், எப்படி அந்த சென்டென்சஸை கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம், நான் கிரிக்கெட் விளையாடுறது வழக்கம், ரைட். அப்போ நான் சொல்ல போகிறேன் ஐ யூஸ் டு ப்ளஸ் வேர்ப் தானே. அப்போ ஐ யூஸ் டு நான் செய்வது வழக்கம். என்ன செய்கிறது? யூஸ் டு பிளே. என்ன பிளே பண்ணுறேன் நான்? கிரிக்கெட். ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட். ஓகே, ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட். அப்போ நான் கிரிக்கெட் விளையாடுவது வழக்கம், ரைட். ஐ யூஸ் டு வேர் டிஷர்ட். ஐ யூஸ் டு வேர் டிஷர்ட். நான் டிஷர்ட் அணிவது வழக்கம். சரி, இப்போ நான் அணிகிறேன் இல்லை, நான் இப்போ ஷர்ட் அணிகிறேன் அல்லது வேறு ஏதாவது. அந்த வழக்கம் என்னட்ட இல்லை. இப்போ ஐ யூஸ் டு வேர் டிஷர்ட். ஓகே தான். ஐ யூஸ் டு ஸ்பீக் இன் சிங்களம். நான் சிங்களத்தில் பேசுவது வழக்கம். நான் ஒரு சிங்கள ஏரியாவில் வேலை செய்வேன். நான் வேலை செய்யும்போது அங்கே வந்து சிங்களத்தில் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ நான் சிங்களத்தில் பேசுவது வழக்கம். ஆனால் இப்போ நான் அது பேசுகிறது இல்லை. சரிதானே, நான் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு மாற்றாகி வந்துட்டேன். அப்போ இங்கே வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதால் நான் பேசுகிறேன் இல்லை. ஐ யூஸ் டு ஸ்பீக் இன் சிங்களத்தில் நான் பேசுவது வழக்கம். ஓகே தானே. ஸோ சிம்பிள் என்ன. அதே மாதிரி நாங்கள் வி என்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டோம், நாங்கள், ரைட். வி யூஸ் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். வி யூஸ் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். நாங்கள் ஆங்கிலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவது வழக்கம், ரைட். நாங்கள் ஆங்கிலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவது வழக்கம். சிம்பிள், ரைட். We used to wear uniform. யூனிஃபார்ம் அணிவது வழக்கம். அதாவது we used to wear uniform. நாங்கள் யூனிஃபார்ம் அணிவது வழக்கம், ரைட். பாடசாலைக்கு போகல நாங்கள் யூனிஃபார்ம் அணிகிறது வழக்கம். இப்போ அப்படி இல்லை. As we are not students, we don't use uniform now. இப்போ நாங்கள் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் இல்லை, ஏன்னா நாங்கள் இப்போ மாணவர்கள் இல்லை. பட் முன்னமே செய்கிறாங்க we used to wear uniform. நாங்கள் சின்னல என்ன செய்கிறது? யூனிஃபார்ம் அணிகிறது வழக்கம். ஐ யூஸ் டு வேர் சாரி. சாரி அணிவது வழக்கம். அதே மாதிரி நாங்கள் ஒரு கேர்ளை சொன்னோம்னு சொன்னால் ஷீ யூஸ் டு வேர் சாரி. ஷீ யூஸ் டு வேர் சாரி. அவள் சாரி அணிவது வழக்கம். ஓகே தானே. ஷீ யூஸ் டு வேர் சாரி. ஐ யூஸ் டு வேர் அ கேப். நான் கேப் அணிவது வழக்கம். ஐ யூஸ் டு வேர் அ கேப். நான் கேப் அணிவது வழக்கம். சரி. ஸோ நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு முன்பு வழக்கமாக இருந்து இப்போ அது இல்லாமல் இருக்கிற விஷயங்களை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நாங்கள் யூஸ் டு என்ற பேட்டர்னை யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ யூஸ் டு இஸ் யூஸ் டு டாக் அபவுட் பாஸ்ட் ஹேபிட்ஸ், ரைட். யூஸ் டு இஸ் யூஸ் டு டாக் அபவுட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ். யூஸ் டு பேட்டர்னை பயன்படுத்தி ரெண்டு விஷயங்களை நாங்கள் கன்வே பண்ணலாம்.
மெசேஜாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் எங்களுக்கு ஹேபிட்ஸாக இருந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக பயன்படுத்தலாம். இன்னும் ஒன்று பாஸ்டில் இருந்த சிச்சுவேஷன்ஸை சொல்கிறதுக்காக நாங்கள் இந்த யூஸ் டுவை வந்து பயன்படுத்தோம். யூஸ் டுன்றது என்ன ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? அது வழக்கம் என்று சொல்றதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு பேட்டர்ன். ஏதாவது விஷயம் எங்களுக்கு அது வழக்கமாக இருந்திருந்தால் பாஸ்டில் அந்த விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த யூஸ் டு என்ற பேட்டர்னை பயன்படுத்துவோம். சரிதானே? அது சிம்பிளாக நீங்கள் ஐ யூஸ் டு கோ, சிம்பிளாக சொல்றது ஐ யூஸ் டு கோ, நான் போவது வழக்கம். ரைட்? யூஸ் டு என்றது யூஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் USED யூஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். நீங்கள் யூஸ் என்று பயன்படுத்தினீங்களா தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ யூஸ் என்று பயன்படுத்தக்கூடாது, யூஸ்ட் என்று பயன்படுத்தணும். ஸோ சம்டைம் என்ன செய்யணும்னா இந்த யூஸ் டு பேட்டர்னை பயன்படுத்தும் போது ஸோ ரிட்டர்னில் யூஸ் என்று எழுதுவீங்க, யூஸ் டு இல்லை யூஸ்ட் என்று வரணும். பாஸ்ட் டென்ஸில் USED யூஸ் டு அண்டு பாஸ்ட் டென்ஸில் வரணும். சரிதானே? எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் எல்லா இடங்களிலும் இந்த யூஸ் டுன்றது வரும். ஐ யூஸ் டு ட்ரிங்க் அ கப் ஆஃப் டீ ஏர்லி இன் த மார்னிங். காலை நேரத்தோடு நான் ஒரு டீ குடிக்கிறது வழக்கம், கப் டீ குடிக்கிறது வழக்கம். ஸோ நவ் ஐ டோன்ட் ஹேவ் லைக் தட் ஹேபிட்ஸ். இப்போ அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் என்னட்ட இல்லை. ஐ யூஸ் டு வாக் டு ஆஃபீஸ். ஐ யூஸ் டு வாக் டு ஆஃபீஸ். ஆஃபீஸுக்கு வந்து நடந்து போகிறது வழக்கம். இப்போ என்னட்ட கார் இல்லாத காலத்தில், அது பைக் இல்லாத காலத்தில் நான் ஆஃபீஸுக்கு வந்து நடந்து போகிறேன் நான். ஸோ அந்த ஹேபிட்ஸை நாங்கள் இப்போ சொல்லுவோம். ஆனால் இப்போ அது இல்லை. என்னட்ட கார் இருக்குது, காரில் போகிறேன் நான். இல்லை பைக் இருக்குது, பைக்கில் போகிறேன். ஸோ இது முதல் நடந்த விஷயம். ஸோ ஐ யூஸ் டு வாக் டு ஆஃபீஸ். ஆஃபீஸுக்கு வந்து நடந்து போகிறேன் நான். ரைட்? ஸோ இந்த யூஸ்டு பேட்டர்னை நீங்கள் சிம்பிளாக எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். இதில் என்ன இருக்க போகுது? நீங்கள் ஒரு வேர்பை அந்த இடத்துல பயன்படுத்தினீங்கன்னா சரி, ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட் எல்லா சப்ஜெக்டையும் பயன்படுத்தலாம். அதில் நீங்கள் அடுத்ததாக யூஸ் டுவை பயன்படுத்துங்க. அங்கால இருக்கிற ஒரு வேர்ப் ஒன்றை பயன்படுத்தினீங்கன்னா சரி, இவ்வளோ தான் சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணப்படும். சரிதானே? எக்ஸாம்பிள் பாருங்க, சிம்பிளாக நாங்கள் சென்டென்சஸ் அப்படி கிரியேட் பண்ணலாம்னு. ஐ யூஸ் டு பிளே வீடியோ கேம்ஸ். ஐ யூஸ் டு பிளே வீடியோ கேம்ஸ். நான் வீடியோ கேம்ஸ் விளையாடுவது வழக்கம். ஐ யூஸ் டு யூஸ் ஹேண்ட் ஃபோன்ஸ். ஐ யூஸ் டு யூஸ் ஹேண்ட் ஃபோன். ஹேண்ட் ஃபோனை பயன்படுத்துவது வழக்கம். ஐ யூஸ் டு பெயிண்ட். பெயிண்ட் பண்ணுவது வழக்கம். ஐ யூஸ் டு ட்ரா. வரைவது வழக்கம். ஐ யூஸ் டு ரீட் ஸ்டோரி புக்ஸ். ஸ்டோரி புக்ஸ் வந்து வாசிப்பது வழக்கம். ரைட்? வி யூஸ் டு டாக் இன் தி ஈவினிங். நாங்கள் மாலையில் கதைப்பது வழக்கம். வி யூஸ் டு டாக் இன் தி ஈவினிங். ரைட்? மாலை நேரங்களில் நாங்கள் கதைப்பது வழக்கம். வி யூஸ் டு டிஸ்கஸ் அபவுட் ப்ராப்ளம்ஸ். எங்களோட பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறது வழக்கம். டிஸ்கஸ் பண்ணுறது வழக்கம். ரைட்? யூ யூஸ் டு சென்ட் அ குட் நைட் மெசேஜ் ஃபார் மீ. குட் நைட் மெசேஜ் அனுப்புறது வழக்கம். யூ யூஸ் டு வேர் ஸ்பெக்டக்கிள்ஸ். கண்ணாடி அணிவது வழக்கம். யூ யூஸ் டு வேர் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸ்பெக்ஸ் ஒன்று அணிகிறது வழக்கம். இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சிம்பிளாக இந்த சென்டென்சஸை கிரியேட் பண்ணலாம் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி கொண்டு. சரிதானே? பேட்டர்னை மனதில் வச்சுருங்க. இதே மாதிரியான சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷில் பேசுங்க. காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு லைக் பண்ணுங்க. அப்போதான் இந்த காணொலி என்ன செய்யணும்னு சொன்னால் மற்றவர்களுக்கும் போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த கருத்துக்கள் நான் இன்னும் இந்த மாதிரியான காணொலிகளை பதிவேற்றுறதுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். நண்பர்களோட காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்கள் எல்லாரையும் மிக விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம்.